வெல்கம் டு ஏபி டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அட்வர்டைஸர் வெரிஃபிகேஷன் அது எப்படி பண்ணுறது, அது ஏன் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம ஆட்ஸ் ரன் பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட் ஆடு ரெண்டாவது ஆடுக்கு அப்புறம் நமக்கு ஒரு பாப்அப் வந்துகிட்டே இருக்கும், அட்வர்டைஸர் வெரிஃபிகேஷன் அப்படின்னு. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஆடு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிருக்கும், இல்லைன்னா சஸ்பெண்ட் ஆகிருக்கும். அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, அட்வர்டைஸர் வெரிஃபிகேஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தது தான். ஸோ அது ஏன் பண்ணணும் அப்படின்னா, லாங் ரன்னுக்கு உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஆக்டிவில் இருக்கணும் அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் அட்வர்டைஸர் வெரிஃபிகேஷன் பண்ணணும். அப்படி பண்ணல அப்படின்னா உங்களால் 2-3 ஆட்ஸுக்கு மேலே ரன் பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஸோ உங்களுடைய கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பில்லிங்கில் செட்டிங்க்கு மேலே அட்வர்டைஸர் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன் பண்ணுறது பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ அதில் வந்துட்டு 2-3 டாஸ்க் கொடுத்துருப்பாங்க, 2-3 கொஷின் கேட்டிருப்பாங்க. ஸோ அது பேசிக்ஸ். ஸோ அதை நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட், ஒரு ஐடி ப்ரூஃப், ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டேரெக்டாக நான் என்னுடைய பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன், கூகுள் அக்கௌண்ட் பேஜை. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கோ டு அக்கௌண்ட் பேஜ் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த அட்வர்டைஸ் வெரிஃபிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, பொலிட்டிக்கல் ஆட்ஸ் வந்து நீங்கள் ரன் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் பொலிட்டிக்கல் ஆட்ஸ் வந்து ரன் பண்ணுறது இல்லை. ஸோ நோ கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஐடி ப்ரூஃப் வந்து கேட்டிருக்காங்க. ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து நம்ம வைக்கணும். ஆதார் கார்டை ஐடி ப்ரூஃபாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃபை நம்ம ஐடி ப்ரூஃபாக வைக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து பேன் கார்டை ஐடி ப்ரூஃபாக அப்லோட் பண்ணிக்கிறேன். ஐடி ப்ரூஃப் நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு அட்ரஸ் ப்ரூஃப் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் நான் ஆல்ரெடியே அட்ரஸ் எல்லாமே டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த அட்ரஸ் ப்ரூஃபுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னா, கேஸ் பில், இபி பில், பேங்க் ஸ்டேட்மெண்ட், ரெண்டல் அக்ரிமெண்ட், இது எல்லாமே வந்து அட்ரஸ் ப்ரூஃபாக அப்லோட் பண்ணலாம். ஆதார் கார்டுமே அட்ரஸ் ப்ரூஃபாக அப்லோட் பண்ணலாம். ஸோ நான் வந்து இந்த அட்ரஸ்க்கு ஆதார் கார்டை அட்ரஸ் ப்ரூஃபாக அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் அது என்ட்ரு பண்ணுற அட்ரஸுக்கு ஏதாவது ப்ரூஃப் வந்து கம்பல்சரி அப்லோட் பண்ணணும். ஸோ நான் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த ஒரு டாஸ்க்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஆட்ஸ் ரன் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் பேமெண்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நான் எஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம சப்மிட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடுச்சு. ஸோ இதோடைய ஸ்டேட்டஸ் 3 to 5 ஒர்க்கிங் டேஸில் நமக்கு இதில் அப்டேட் ஆகிடும். ஸோ நீங்கள் என்ட்ரு பண்ண நேமு இல்லைன்னா ஆன்சரை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ட்ரு பண்ண நேம் அண்ட் ஆன்சரை நீங்கள் இந்த இடத்துல எடிட் பண்ணுறதா இருந்தால் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இது நீங்கள் பண்ணல அப்படின்னா உங்களால் ஆட்ஸ் வந்து லாங் ரன்னுக்கு ரன் பண்ண முடியாது. ஸோ இதில் தான் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது அப்டேட் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.